guys, welcome to another video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவியும் பாலக் பூரியும் தான் எப்படி ஹெல்தியா செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போட்ட வீடியோ சீக்கிரம் வந்து சேரும். வாங்க எப்படி பாலக் பூரியும் சிக்கன் கிரேவியும் சீக்கிரமா செய்யறதுன்றத பார்க்கலாம். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, 3 கிராம், ஒரு சின்ன துண்டு பட்டை, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்க போறோம். ஒரு பேனை வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி மிளகு 2 ஸ்பூன், ஜீரா 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, 13 காஞ்ச மிளகாய். இதில் முக்கியமானது ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான். உங்களது கை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 கிராம், ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை. பட்டை ஜாஸ்தி போட்டால் குழம்பு கசப்படிக்க ஆரம்பிச்சிடும், அதனால சின்ன துண்டு பட்டை இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் 1 கிண்ணம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் நந்தூஸ் ஃப்ரெஷ் டெண்டர் சிக்கன் வாங்கியிருக்கேன். 1/2 kg வாங்கியிருக்கேன். இது ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 145 rupees. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 குழிக்கரண்டி தேங்காய் பவுடர் யூஸ் பண்றேன். நீங்க இதுக்கு பதிலாக தேங்காய் திருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா வதக்கணும். அந்த வதங்கினது பொன்னிறமா ஆகணும். இந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணும் போது அதோட ஸ்கின் எல்லாம் வெளியே வந்துடும். அதெல்லாம் எடுத்துட்டு நீட்டா சிக்கன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போடும் போது அந்த கவுச்சி ஸ்மெல்லும் அடிக்காது. அதனால எப்போதும் சிக்கன்ல மஞ்சத்தூள் போட்டு தான் நான் கழுவி எடுப்பேன். தேங்காவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா வதக்கணும். அந்த வதங்கினது பொன்னிறமா ஆகணும். பொன்னிறமா ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடணும். வதக்கின கலவையை நான் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதே பேன்ல கொட்டி கழுவுன சிக்கனையும் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட போறேன். இந்த குழம்ப குக்கர்ல தான் செய்ய போறேன். அதனால ஒரு குக்கர் எடுத்து அதுல எண்ணெய் ஊத்தி 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காவை அதுல சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்றேன். அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளியை வெட்டி ஆட் பண்ண போறேன். அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனேயே தக்காளியை கட் பண்ணி அதுல போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இல்லாட்டினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியில போயிட்டு அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூனு சக்தி சிக்கன் மசாலா யூஸ் பண்றேன். ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குது. இது போட்டா குழம்பு ஒரு டார்க் ப்ரௌன் கலரா ஆகும். அதுக்காக நான் இது யூஸ் பண்றேன். அதுக்கப்புறமா அரைச்சி சிக்கனை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கலவையை இந்த குக்கர்ல போட்டு
அரைச்சி சிக்கனை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கலவையை இந்த குக்கர்ல போட்டு தேவையான அளவு உப்பு, நான் எப்போது கல் உப்பு போடுறேன், அதனால இதில் கொஞ்சமா எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி அதுலேயே நான் ஊற்றிடுறேன். ஊற்றினதுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுறணும். இல்லை 6 விசில் விட்டதுக்கு அப்புறமா எடுத்து சைடில் வச்சிருங்க. இல்லை 6 விசில் விட்டதுக்கு அப்புறமா எடுத்து சைடில் வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம பாலக் பூரி எப்படி செய்யறதுன்றதை இப்ப பார்க்கலாம். பாலக் ஒரு கட்டு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, 2 பச்சை மிளகா, பாலக்கை கழுவி நான் மிக்சர் ஜார்க்குள்ள போட்டு அந்த 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் அதுல ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்டா ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துட்டு வர போறேன். அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு குண்டால மாவு போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்து இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்டா அதுக்குள்ள கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா தண்ணி பத்தலனா தண்ணி ஆட் பண்ணி கோதுமை மாவை சப்பாத்திக்கு பிசைக்கிற மாதிரி நல்லா பிசைக்கி எடுத்துட்டு வரணும். பனைஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவுல கொஞ்சம் தடவி கொஞ்சம் பிசைக்கி சைடில் எடுத்து வச்சுக்கணும். சைடில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பூரி போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையா உருட்டுறதுனால நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் இப்படி பெரிய உருண்டையா எடுத்து நீட்டமா செஞ்சு இதை கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஒரு பேனை வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி காய வச்சுட்டு நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் இப்படி பெரிய உருண்டையா எடுத்து நீட்டமா செஞ்சு இதை கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும். சின்ன சின்ன உருண்டையை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் காய வச்சிருந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பூரியா போட்டு எடுக்க போறோம். ஒவ்வொரு பூரியா போட்டு எடுக்க போறோம். பாருங்க எப்படி நல்லா உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. பாலக்கை தனியா செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்கெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பூரி வகையில செஞ்சு கொடுத்தா இது பாலக் பூரின்னே தெரியாதுங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லா ரொம்பவும் டேஸ்டா ஹெல்தியான ஒரு டிஷ்ஷா இருக்குங்க. பாருங்க சிக்கன் கிரேவியும் பாலக் பூரியும் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.